இந்த வாழ்க்கையின் முக்கியமாக நமக்கு தேவன் இருக்கிறார். அவருக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாமே. முக்கியமான மகிழ்ச்சியாக தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எருசலேம் என் முக்கியமான மகிழ்ச்சியில் அதிகமாக இராமற் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஏன் எருசலேமை முக்கியமான மகிழ்ச்சியாக எண்ணுகிறான்? அங்கே இருக்கிற தேவனுடைய ஆலயம், அவருடைய பிரசன்னம், பரிசுத்த பட்டணமாக எருசலேம் அந்த காலங்கள் அவர்களுக்கு விளங்கினது. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த வாசஸ்தலம் அங்கே இருந்ததுனால அதன் மேல் மரியாதை அவர்களுக்கு. அந்த இடத்தை என் முக்கியமான மகிழ்ச்சியாக நான் எண்ணாமல் இருப்பேன். ஆனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதா. நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கிச்சுன்னா சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது. ரெண்டாவது பேச முடியாது. அதை பற்றி நான் பேசலைண்ணா, அதை நான் முக்கியமான மகிழ்ச்சியாக வைத்து அதை குறித்திய நாவினால் நான் பேசாவிட்டால் இந்த நாக்கு இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறான். வாயை எனக்கு தேவையில்லை. இந்த வாய் எனக்கு கொடுக்கப்பட்டதே அவருடைய மேன்மையை பேச முடியாது, அவரை கனம் பண்ண முடியாது, அவரை உயர்த்த முடியாது. அவனுடைய முக்கியமான மகிழ்ச்சியாக தேவனுடைய சமூகம் இருந்தது. எதை பெருசாக நினைக்கிறோமோ அதான் நம்முடைய முக்கியமாக இருக்கிறது. எல்லாருக்கும் முக்கியமானது ஒன்று இருக்குது இந்த உலகத்தில். சில முக்கியமான மகிழ்ச்சி ஃபோனு தான். தேவையற்ற ஒரு அன்பு, தேவையற்ற பாவங்கள், இன்பங்கள் உங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது. சிலருக்கு பணம் தான் முக்கியம். பணம் பணம் பண பேய்கள் நிறைந்த உலகம் இந்த உலகம். பணம் பணம் என்று சொல்லுகிறதான மனிதர் கேட்டால் என்ன சொல்லுவான்? அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமானது எது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் நம்முடைய முக்கியமாக இருக்கிறார். தேவனுடைய சமூகம் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை தேவன் பெற்றிருக்கிறார். நமக்கு அவர் தான் விலையேற பெற்றவர். ஃபர்ஸ்ட் பிரைமரி நமக்கு யாரு? நம்முடைய தேவன். தேவன் நமக்கு நல்ல வாயை தந்திருக்கிறார். உதிக்கக்கூடியதான ஒரு நல்ல நாவையும் வாயையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாயினால் தேவனை உயர்த்தும், அவரை பாடுவோம், அவரை புகழ்வோம், அவரை கனம் பண்ணுவோம்.